சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ நான் இந்த கொத்தவரங்காய வத்தல் பண்ணி காட்ட போறேன்ப்பா. இது வாங்கி ஒரு 5-6 நாள் அதாவது வீட்டுல யூஸ் பண்ணாம விட்டோம். சரி வேஸ்டா போதேன்னு சொல்லி வத்தல் போட்டுடலாம்னு பாக்குறேன். இப்ப இதை நான் நல்லா அலசிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்ப்பா. தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அடுப்புல வச்சு ஒரு விசில் வச்சா போதும். இறக்கி வடிகட்டி நம்ம கொண்டு இது மொட்டை மாடியில காய போட்டுக்கலாம். அப்புறம் நான் காய போட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். உப்பு போட்டிருக்கேப்பா. போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. ஒரு விசில் வரவும் இறக்கலாம்ப்பா. ஒரு விசில் விட்டுருச்சுப்பா. கேஸ் எல்லாம் அடங்கிருச்சு. ஒரு பாதி வெந்திருக்கும். இந்த அளவு வெந்தா போதும். நம்ம வடிச்சிருவோம். இது அப்படியே மொட்டை மாடியில ஒரு துணியில விரிச்சு போட்டோம்னா ஒரு 4 நாள்ல காஞ்சிடும். அப்புறமேல தயிர் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி காட்டுறேன். அன்னைக்கு கொத்தவரங்காய் அவிச்சு காய வச்சது 2 நாள் அந்த மாதிரி காஞ்சிருக்குப்பா. இதுல நம்ம உப்பும் தயிரும் போட்டு பிரட்டி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தயிர் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இது நல்லா தயிர்லயும் உப்புலையும் போட்டு பிரட்டியாச்சுப்பா. இதை கொண்டு போய் இன்னைக்கு வச்சிடுறேன். இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சுன்னா இன்னைக்கே காஞ்சிடும். இது என்னமோ மோடம் போட்டுக்கிட்டு இருக்கு. பாப்போம் இன்னைக்கு காய்தா நாளைக்கு காய்தான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு காஞ்ச உடனே காட்டுறப்பா. இப்போ மோர்ல போட்ட வத்தல் காஞ்சிருச்சுப்பா. காலையில போட்டேன், காஞ்சிருச்சு. இப்ப இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் பொரிச்சு காட்டுறேன். பொரிக்கிறதுக்கெல்லாம் கடல் எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. போட்டு பொரிக்கிறேன். எப்பவும் அப்பளம் இது வத்தல் பொரிச்சா கொஞ்சம் பிரவுன் கலர் ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். வத்தல் சூப்பரா அப்படியே மணக்குதுப்பா. அந்த தயிர்ல போட்டு உப்பு போட்டு வச்சோமா அப்படியே அந்த கொத்தவரங்காய் வத்தல் சூப்பர் வாசமா இருக்கு. இது நம்ம வீட்டிலே தயார் பண்ணது. சுத்தமா நம்மளே ரெடி பண்ணி திருப்தியா நம்ம சாப்பிடலாம். ரசம் சாதம், மோர் சாதம், என்ன கார குழம்பு, கறி குழம்பு கூட நம்ம வச்சு திங்கலாம்ப்பா. மீன் குழம்பு கூட வச்சு திங்கலாம். சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க அப்படி ஒடிச்சா எப்படி ஓடி இது பார்த்தீங்களா. நல்லா பொரிச்சாச்சு. இந்த பிரவுன் கலர்ல தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். வத்தலை அப்பளம்னு வருது. வத்தலை இந்த மாதிரி ப்ரௌன் கலரா பொரிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ப்பா. கடையிலையும் விற்கிது, விற்காம இல்ல. வாங்கினா நம்மளுக்கு திருப்தி இருக்காது. இப்ப நம்ம வீட்டுல செஞ்சோம்னா திருப்தியா இருக்கும். ஏதோ சௌரியமா விற்கிற காலத்துல வாங்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். 2வது நம்ம காய்கறி ஒரு மொத்தமா ஒரு சந்தைக்கு போறோம், மொத்தமா வாங்கிக்கிட்டோம், விலை சௌரியமா இருக்குன்னு அப்படிங்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம சமைக்க முடியாம போச்சுன்னு அதை காய கீழே கொட்டிட வேண்டாம். சரி நம்ம இது சமைக்க மாட்டோம், வேஸ்டா போகக்கூடாதுன்னா உடனே வத்தலை போட்டுற வேண்டியதான். வத்தல்லையும் அந்த சத்து இருக்கதான்ப்பா செய்யும். வேஸ்ட் ஆக்கிடாங்க. இந்த மாதிரி வத்தல் செஞ்சு நல்லா சாப்பிடலாம். அது வச்சுக்கிட்டு வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.